புத்தர் சொல்லுவான், உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கிறது. 9 துவாரங்களில் இருந்து வெளிப்படும் பொருட்களும் நறுமணமற்றதாகத்தான் இருக்கிறது. வாயிலிருந்து வரும் சொற்களாவது நறுமணம் மிக்கதாக இருக்க வேண்டும் என்று புத்தன் சொல்லுவான். அந்த பாடலை நீங்கள் தொடர்ந்து சொல்லி நிறைவு செய்ததற்காக நான் இந்த அரங்கத்தில் அந்த பாடலை சொன்னவர்கள் யாரோ அவர்களின் திருவடிகளை தொட்டு வணங்குகிறேன். ஏனென்றால் தமிழ் எப்போது வாழும் என்றால் தமிழ் பேசுகிறவர்களால் தான் தமிழ் வாழும். தமிழை எழுதுகிற, பேசுகிற, படிக்கிறவர்களால் தான் தமிழ் வாழும். தமிழ் வாழ்க என்று கோஷம் போடுவதால் மட்டும் தமிழ் வாழ்ந்து விடாது. இன்னொன்றும் எனக்கு தெரியும், தமிழை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. எந்த திசையில் இருந்து வந்தாலும் அழிக்க முடியாது, தமிழர்களை தவிர. ஒருவேளை தமிழுக்கு ஏதாவது கேடு வந்தால் அது தமிழனால் தான் வரும். ஆமா, வல்லினம் மெல்லினம் இடையினம் மூன்றும் பலவீனமாக இருக்கிறவன் யார்? தமிழர்.